உங்களுக்கு ஒருத்தர் வந்து என்னை புள்ளி பண்ணிகிட்டே இருப்பார். ஐயா விக்கி எப்படி அவரை அடிக்க தேவையில்ல யாருன்னு. நான் ஒரு சேனல் வந்து வச்சு நடத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன் சில பேருக்கு. அதில் வந்து தம்பி வாய் விட்டுருக்காரு. என்னன்னா 1000 கமெண்ட் வந்துச்சுன்னா நான் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணுறேன் அப்படின்ற. ஒருவேளை இந்த வீடியோவில் 1000 கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வரேன். இன்னும் நினச்சல போல் நான் இருக்கேன்றதை மறந்துட்டேன். கமெண்ட்டும் போட்டுருங்க, லைக்கும் போட்டுருங்க. இந்த வீடியோ லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பின்டு கமெண்ட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் என் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. எங்கே போனாலும் மிஸ்ஸே ஆகாது. போகிறீங்க லைக்கு கமெண்ட்டை போட்டுருங்க. சந்தோஷமா 1000 கமெண்ட் கேட்டிருந்தேன், 7000 கமெண்ட்ல வந்து நிற்கிது. அவனை நான் வேற வழியில் பழி வாங்கிப்பேன். இந்த வீடியோவில் நான் ஷேவ் பண்ணுறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. புதுசாக வந்தவங்க எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் போட்டுருங்க, என் இன்ஸ்டா பேஜ் அதில் போய் ஒரு ஃபாலோவை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸு நம்ம இன்ட்ராகேஷன் பண்ணிக்கலாம். நிறைய வீடியோஸ் வர வீடியோஸில் ரொம்ப வருஷம் ஆகுது நான் க்ளீன் ஷேவ் பண்ணி. ட்ரிம் கூட பண்ணுறேன், க்ளீன் ஷேவ் பண்ண மாட்டேன், கேவலமாக இருக்கும். நம்ம அப்படியே பேசிக்கின்னு ஜாலியாக ஷேவ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிம்மர் வச்சு இது பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணலாம். இந்த லெவல் பார்க்குறது தான் இதில் கொஞ்சம் கஷ்டம். நம்மளே பண்ணும்போது காதுக்கு கீழே 1 இன்ச்சு. தாடியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அதுவும் இல்லாமல் எனக்கு தாடி எப்பயுமே அந்த வெற்றிமாறன் தாடி மாதிரி கர்லிங்காக வளரும். இங்கே பா காற்று படுதுங்க இப்போதான் ஜில்லுன்னு. நல்லா இருக்குதா? கொடா மீசை விட்டுன்னு. ஆக்சுவலாக இப்படி தான் இருந்திருக்கணும். ஒழுங்காக படித்து நேரத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த கெட்டப்பில் தான் இருந்திருப்பேன். இப்போ வேலை இல்லை, அட்லீஸ்ட் இந்த கெட்டப்பாவது இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு. இந்த வருஷம் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் யூடியூப்லேயே நம்ம தான் அடிக்கிறோம். நான் தான் அடிக்கிறேன். என்னால் அது முடியும். அப்டேட்லேயே இருக்கணும், வார வாரம் வீடியோ வரணுமே. ஆனால் எந்த தடவை மிஸ் ஆகாது. வேமலி வச்சு நான் தூங்குறேன்டா. கபிலனுக்கு கோல்டு வந்தால் அப்படிதான். ஷேவ் பண்ண ஷேவிங் க்ரீம்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் பட்ஜெட் ஒதுக்கல. சேனலுக்கு இது ஒதுக்குறதே பெரிய விஷயம். சோப்பு பேக்கே பிடிக்கல. என்னடா சோப்பை காணோம்? இப்போ பார்த்தவங்க எல்லாரும் இந்த வீடியோ முடிஞ்சோடனே நான் ஒரு ரேப் பாட்டு பாடியிருப்பேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு ரேட்டிங் போடுங்க. நான் பாடின பாட்டுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். என் இன்செக்யூரிட்டியை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து பாட்டு பாடுறதெல்லாம் நல்லா பாடியிருப்பேன். அவனை மாரி கிடையாது, நல்லா பாடியிருப்பேன். ஸோ அதுக்கு போய் ரேட்டிங் போட்டிருக்கேன் மறக்காமல். வந்துச்சு இப்போ 3 அறுப்பு வந்துச்சு. ஈஸியாக எடுக்க போகிறேன். சொந்தக்காரங்களாம் சொல்லியாச்சா? சார்லி சாப்ளின் மாதிரி இருக்கா? சத்தியமாக இனிமேல் ஷேவ் பண்ணக்கூடாது. எஸ்கே நாங்க பார்க்குறவங்களாம் பிரதீப் ரங்கநாதன்றாங்க. கோட் 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 கோட். கேமரா தட்டி விட்டுருக்கோம். எப்படி இருக்கு? தெரியுதா? இந்த இடத்துல அடிபட்டுருக்கு எனக்கு. சின்ன வயசில் பட்டது. தையல் ஒரு 4 தையலோ 6 தையலோ போட்டாங்க. சரியான கதை அது. அதை நான் தனியாக சொல்கிறேன். செம்ம சிரிப்பாக இருக்கும். கரெக்டாக இருக்கா? மஜாவா? எப்படி இருக்குது? சூப்பராக இதா? டாஸ்க் கம்ப்ளீட்டட். ஷேவ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட அந்த பழைய வீடியோஸை செக் பண்ணுங்கள். அதில் ரேப் பாடியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன்.
ப்ளஸ் எஜுகேஷன் பற்றி ஒன்று சொல்லியிருப்பேன். நான் எப்படி என் லைஃப்பில் எஜுகேஷனில் ஃபெயில் ஆனன்றது. அதை நிறைய பேர் பார்த்துட்டு கொஞ்சம் ஓகே, நான் ஒன்றும் இந்த மாதிரி தப்பாக முடிவு எடுக்கல, கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன்னு ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. பார்க்க முடியுது, சிரிப்பா இருக்கு. இந்த ஆதவன் பத்தில் சூர்யாவுக்கு சின்ன வயசு கேரக்டர், பா நான் எதுவுமே பண்ணலப்பா, பா தாடிப்பா. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். மறக்காமல் எல்லா வாரமும் வீடியோ வந்துடும். மறக்காமல் என் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான ஆதரவு எனக்கு கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும், கமெண்ட் பண்ண எல்லாருக்கும், ஆடியன்ஸாக வந்த எல்லாருக்கும். ஸோ தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒன்றும் இல்லை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை. விழுது பை.